ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு குழம்பு ரெசிபி தாங்க. அது முருங்கைக்காய் போட்ட குழம்பு ரெசிபி தான். இது வந்து நம்ம மரத்தில் காய்ச்ச முருங்கைக்காவை நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு சூப்பரான பொரிச்ச குழம்பு தான் செய்ய போகிறோம். அது வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்து செய்ய போகிறோம். என்னோட மெத்தடில் நான் எப்போயுமே இப்படி தான் செய்வேன். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த குழம்பு செய்கிறதுக்கு இதேமாரி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி சூடானதுமே அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சோம்பு போட்டு தாங்க தாளிக்கணும். சீரகம், வெந்தயம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, கடுகலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயம் தான், நீங்கள் சின்ன வெங்காயம் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரணுங்க, அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து தோட்டத்தில் காய்ச்ச தக்காளி, நாட்டு தக்காளி, நல்ல புளிப்பு நிறையா இருக்கும். அதனால நான் 3 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற தக்காளியாக இருந்தால் ஒரு 4-5 தக்காளி சேர்த்துங்க. இந்த குழம்புல புளி சேர்க்க மாட்டோம், தக்காளியோட டேஸ்ட்டு தான், அதில் தான் இருக்க புளிப்பு தான். அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா குலைவாக தக்காளி வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் சிம்மில் விட்டு மூடி போட்டிங்கன்னா தக்காளி வெங்காயம்னா நல்லா குலைவாக வெந்து வந்துடும் எண்ணெயிலேயே. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இது மாதிரி எண்ணெயில் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் சிம்மில் வச்சு. அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும் தக்காளி வெங்காயம்லாம். அதனால தான். முருங்கைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றா அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா ஒன்றா சேர்த்துக்குங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ப. நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதனால தனித்தனியாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா குழம்பு அப்படியே கறி குழம்பு மாரி டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க, வாசனையும் அதே மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நம்ம தேங்காய் வேறு அரைச்சி ஊற்றுவோம், அதனால் ஃபஸ்ட்டு கம்மியாகவே தண்ணி சேருங்க. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா வந்து கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் செக் பண்ணிட்டேன். இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் விட்டு ஒரு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்து வரணும். இப்போ அது கொதிக்கிற ஸ்டேஜில் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன், 1 கப் அளவுக்கு. அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும், இப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா வந்து கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். முருங்கைக்காய் வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டாலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸி சாரை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க, ரொம்ப கொதிக்கக்கூடாது. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க, ஒரு கொதி மட்டும் விட்டாலுமே போதும். இதே மாதிரி தான் எல்லா குழம்புக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மூடி போட்டு ஒரு கொதி விட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. குழம்பு பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து நல்லா வாசனையோடு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே நம்ம கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் அப்படியே தாங்க இருக்கும், நல்ல ஒரு வாசனையாக. அது இந்த முருங்கைக்காவோட வாசனை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நான் இன்றைக்கி இது கூட வெறும் ஆம்லேட்டும் மாங்காவும் மட்டும் வச்சு தாங்க சேவ் பண்ணுறேன். நீங்கள் வெறும் அப்பளம் இல்லை எதுவும் பொரியல் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்
பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.